எங்க ரொம்ப நாளா நீங்க லைவ்ல வரல. வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களாப்பா? என்னப்பா சாப்பிட்டீங்க? அது முழுக்க முழுக்க என்ன ஆமாம், எனக்கு அந்த படம் பார்த்துப்பா. அந்த அவங்க அம்மா வீடு, சேரன் சாரோட அம்மா வீடுமே வந்து உங்கள் ஊர் சைடு தானா? ஏன்னா அவங்க வந்து இந்த ஊர்ல இருந்து நெய்வேலி போகிற மாதிரி தானே காமிக்கிறாங்க. மற்ற ஊர் பன்ருட்டி அந்த சைடு கொஞ்சம் எடுத்த படம் இல்லையா? சூப்பராக இருந்துச்சு. சேகாதாரண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா, வாங்கண்ணா. என்னண்ணா ரொம்ப நாளாக லைவ் இல்ல. முத்துக்குமார் எனக்கு ஏங்க உங்களுக்கு தெரியாதாங்க முத்துக்குமார்? இப்போ நீங்கள் லைவுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலாச்சு கரெக்டுங்களா? ட்ரெஸ் இன்னும் வரல பத்மா. சனிக்கிழமை போல் வரும். சரிங்களா, வந்ததுன்னு சொல்கிறேன். உங்கள் தங்கச்சிக்கு அந்த ட்ரெஸ், தங்கச்சியா அக்காவும் தெரியல, அந்த ட்ரெஸ்ஸு ஓகேவா இருந்துச்சா? அவங்களுக்கு பிடிச்சதா பத்மா? நான் இன்னும் சாப்பிட்லைங்க. நான் வந்து 9 மணிக்கு கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து தள்ளு வண்டியில் வந்து துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போய் அப்போ தான் செஞ்சு சாப்பிடணும். மணி 10-10:30 ஆயிரும் நான் சாப்பிட்றதுக்கு எப்படியும். அதான் பக்கம் வந்து பன்ருட்டியிலேருந்து அங்கே போவார், நெய்வேலிக்கு ஒர்க்குக்கு போவார் இல்லையா? அதான் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த படம் பார்த்து ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்? அச்சா இல்லைப்பா, நான் ஊர் பேர் தான் ஞாபகம் வச்சுட்டேன். நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் அப்படி நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அதான் அந்த ஊர் பேரை தான் நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சைடு ஊர் தான் உங்கள் ஊர். அதான் அன்னைக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தேன், ஆனால் ஊரை மறந்துட்டேன். ஆனால் ஏகேன்னு அந்த மஞ்சளில் ரெட் கலர் போட்டிருக்கிறப்பே தெரிஞ்சுட்டேன் உங்களை. இப்படியெல்லாம் மறக்க மாட்டேப்பா. உழைப்பு அதிகம். ஆமாங்க, உப்பு அதிகம், உழைப்பு அதிகம். பாஸ்கர் முருகன் வணக்கம். துணி கடை வைக்கலைங்க, தள்ளு வண்டியில் வந்து துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரோட்டு மேலே சைடில் தள்ளு வண்டி போட்டு அதில் துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். வியாபாரம் வந்து டல்லு தாங்க, என்னன்னு தெரியல. நேற்றுக்கும் வியாபாரம் நல்லபடி ஆகலை, இன்றைக்கும் ஆகலை. பின்னுக்கு திரும்ப ஆமாம்மா, கரெக்டு தான். முன்னுக்கு திரும்பி பார்க்க வேண்டாம், பின்னுக்கு திரும்பி பார்க்க வேண்டாம். ஏன் தம்பி? ஓகே முத்துக்குமார், வீடியோ சூப்பராக இருந்துச்சா? நன்றிங்க துரை. தங்கச்சி இருக்கிற வியாபாரம் ஒரு டல்லு தாங்கண்ணா, ரொம்ப டல்லுண்ணா. நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா? முத்துக்குமார் நீங்கள் சாப்பிட்டாச்சா? இல்லைங்க, நம்ம வந்து லைவ்லேயே பேசிக்கலாங்க முத்துக்குமார், தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி, சரியா? நம்ம வீட்டில் இந்த அளவுக்கு சேனலில் வந்து லைவ் போடுறதுக்கு விட்டுறதே பெருசு, அதனால தாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி, சரியா? ரொம்ப நன்றி தம்பி. உங்களுக்கும் பிடிக்குமா? ஆமாங்க, எனக்கும் அந்த படம் பிடிக்கும். யாருக்கு என்னென்ன படம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஓகே பரவாயில்லப்பா. எங்கள் ஊர் கோயம்புத்தூருங்க பாஸ்கர் முருகன், கோயம்புத்தூர். சதீஷ் வணக்கம், வாங்க தம்பி. சாப்பிட்டாச்சா தங்கம்? லேட் ஆகும்னு நினைக்கிறேன், நீங்கள் சாப்பிட்றதுக்கு நேற்றே சொன்னீங்க. கடை வந்து 9 மணி வரையும் இருக்குங்க. 9 மணிக்கு மேலே எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. ட்ரெஸ் போட்டாங்க, கரெக்டாக இருந்ததாக்கா. சூப்பர். அதே மாதிரி வேணுன்னா சொல்லுங்கள் பத்மா, வாங்கி தரேன் நான் மறுபடியும், சரியா? உங்களுக்கும் வேணால் எக்ஸல் வாங்கி தரேன் பத்மா. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க. உங்கள் சேனல் நேம் சொல்லுங்கப்பா. மணி ஆகுங்களா? சரிப்பா, 9 மணிக்கு மேலே ஆகும் இல்லையா முத்துக்குமார்? எங்களுக்கு விடுங்க. என்ன உங்களை அனுப்பி விட்டுருந்தங்களா? சாப்பிட போகணுமா பாஸ்கர் முருகன்? சாதிக்கு துணி வியாபாரங்க. தள்ளு வண்டியில் வந்து துணியெல்லாம் வியாபாரம் மாதிரி வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டுது, அப்புறம் இந்த மாதிரி டாப்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் ஹேண்ட் சைட்டை கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து பவுச்சு, தெரியுதா? பவுச்சு, கிளிப்பு, இயரிங்ஸ், இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் நான். கொஞ்சம்